குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ஜூலை 2024 ஒரு சில இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 17th கொஸ்டின் பார்க்குறோம். ஃபைண்ட் த 8th டேர்ம் ஆஃப் ஜிபி, அதாவது 9,3,1. சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜிபியோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா வேல்யூ எழுதிக்கிறீங்க. 9,3,1 இது வரைக்கும் 8th டேர்ம் வரைக்கும். சரிங்களா? இப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் என் மைனஸ் ஒன். ஏஆர் என் மைனஸ் ஒன்னுங்கிறது ஃபார்முலா, கான்ஸ்டன்ட் ஃபார்முலா. இதில் ஏவோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூ இருக்கு இல்லையா 9, அதுதான் ஏவோட வேல்யூ. ஆரோட வேல்யூன்னா செகண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கானுங்க அப்படின்னா, அதாவது T2 by T1 அப்படிங்கிறது ஃபார்முலா. T2 அப்படின்னா டேர்ம் 2. டேர்ம் 2னா அந்த 3 இருக்கு இல்லையா, அந்த 3 divided by 9 அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 divided by 3 கேன்சல் பண்ணால் 3 டேபிள்ஸில் இது 3ன்னு வந்துருக்கும் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு அப்போ ஆரோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1/3ங்கிறது தான் ஆரோட வேல்யூ. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. என்ன வரும்? T8 equal to 9 into 1/3 8 minus 1. சரிங்களா? அப்போ என்ன வரும்? 9 into 1/3 8 minus 1 என்ன வரும்? 7ங்களா? அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த டேர்மை 3/9 into 1/3 into 1/3 into 1/3 into 1/3ங்கிற மாதிரி என்ன பண்ணுறோம்? 7 டைம்ஸ் எழுதுகிறோம். சரிங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 1/243 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 18th சம். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 9a³ b², 12a² b² c. சரிங்களா? எல்சிஎம் எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதிக்க. எல்சிஎம் ஆஃப் அந்த வேல்யூ எழுதிக்க. 9a² b² எப்படி எழுதலாம் அப்படின்னா 9 எப்படி எழுதலாம்? 3 into 3 எழுதலாம் இல்லைங்களா. a² a into a, திரும்ப என்ன வரும்? b² இங்கே a³ அதனால் 3 டைம்ஸ் எழுதுறீங்க. b² b into b. சரிங்களா? அதே போல் 12a² b² c எப்படி எழுதலாம் அப்படின்னா 12 எப்படி எழுதலாம்? 3 into 2 into 2ன்னு எழுதலாங்களா. அப்போ a² a into a, b² b into b, c அப்படியே போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் என்ன பண்ணுறோம்? இது ரெண்டுக்கும் காமனாக இருக்குங்களா. அப்போ என்ன பண்ணுறோம்? அதை வந்து ஒரு வேல்யூ மட்டும் எழுதிக்கிறோம் 3. ரிமைனிங் 3 இருக்குது இல்லைங்களா, அந்த 3 அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது இல்லைங்களா, அந்த 2 2 அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்க ஏவை ஒரு டைமு, இங்கே அதே போல் காமனாக இருக்க ஏ ஒரு டைமு, திரும்ப சிங்கிளாக இருக்க ஏ ஒரு டைமு, இதுக்கு ரெண்டுக்கும் காமனாக ஒரு பி, இதுக்கு ரெண்டுக்கும் காமனாக ஒரு பி இன்ட்டு சி. சரிங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் என்ன கிடைக்குது அப்படின்னா 36a³ b² c. ஓகேங்களா? 19th சம் பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். பார்த்தீங்கன்னா 15x² + 11x + 2 = 0. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிவன் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் போட்டுக்கோங்க. அப்போ என்ன வருது? 15x² + 11x + 2 = 0ங்களா. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சு இது கம்பேர் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனோட ax² + bx + c = 0 கம்பேர் பண்ணுறோம். அப்போ இந்த x² a இருக்குதுங்களா, அப்போ இந்த x² என்ன இருக்குது? 15. திரும்ப bcன்னு இருக்குங்களா, அப்போ b வேல்யூ 11, cனா c வேல்யூ 2. அப்போ a = 15, b = 11, c = 12, 2. இப்போ அந்த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு b² - 4ac. அப்போ b² என்ன வரும்? 11 into 11 வருங்களா. 11 into 11 என்ன வரும்னா 121 -4 into a வேல்யூ 15, திரும்ப c வேல்யூ 2. அதை சிம்பிளிஃபை பண்ணால் 121 - 120 சிம்பிளிஃபை பண்ணால் 1. ஓகேங்களா? 20th sum பார்த்தீங்கன்னா In the figure QA and PB,
ஆர் பர்பண்டிகுலர் டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா QA அண்டு PB ஆர் பர்பண்டிகுலர் டு ஏபிங்கிறோம். இது வந்து பர்பண்டிகுலர்னு சொல்கிறானா, இது ரெண்டுமே இப்படி தான் இருக்குதுன்னா இது பர்பண்டிகுலரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு AO அதோட வேல்யூ 10 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் அதே போல் BO இந்த வேல்யூ இருக்குது இல்லைங்களா, அது வந்து 6 சென்டிமீட்டர். அண்டு PBயோட வேல்யூ, இந்த PB இருக்குது இல்லைங்களா, அது 9 சென்டிமீட்டர். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா AQவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ அந்த டயக்ராம் அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க, கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ ட்ரையாங்கிள் AOQ அதோட வேல்யூ எதுக்கு சார் ஈக்குவலாக இருக்குன்னா ட்ரையாங்கிள் BOP இந்த ட்ரையாங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறான். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா AO by BO equal to AQ by PB equal to 10 by 6 equal to AQ by 9. அதை சிம்பிளிஃபை பண்ணால் AQ equal to என்ன வரும் அப்படின்னா 10 into 9 by 6. அப்போ AQவோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 90 by 6. அதை சிம்பிளிஃபை பண்ணால் AQவோட வேல்யூ 15 சென்டிமீட்டர். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது 21 சம்ம. A line P passes through the point 3, -2, 12, 4 and the line Q passes through the point 6, -2, 12, 2 is P parallel to Q அப்படிங்கிற ஒரு சம்ம. இது பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் லைன் எழுதிக்கிங்க. என்ன வரும் 3, -2 கொடுத்துருக்காங்களா, அதே போல் 12, 4னு கொடுத்துருக்கான். அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. x1 y1 x2 y2னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. எம்முக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து y2 - y1 by x2 - x1 இல்லைங்களா. அப்போ 4 + 2 / 12 - 3 சிம்பிளிஃபை பண்ணால் 4ம் + 2 பண்ணும்போது 6, 12 3 போச்சுன்னா 9. ஓகேங்களா, அதை கேன்சல் பண்ணால் 2/3. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது உடனே ஸ்லோப் ஆஃப் லைன்ஸ் 6, 2க்கும் 12, 2க்கும். அப்போ x1 y1 x2 y2. M2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா x2 அப்படின்னு என்ன வரும் x2 y2 - y1. அப்போ y2ஓட வேல்யூ 2, y1ஓட வேல்யூ -2. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா +2 / 12. இந்த வேல்யூ 12 -6 சிம்பிளிஃபை பண்ணால் 4/6 கேன்சல் பண்ணால் 2/3. அப்போ M2ஓட வேல்யூ 2/3. அப்போ M1 equal to M2. The slope of line P equal to slope of line Q. ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது 22 சம்ம. Find the slope of straight line 6x + 8y + 7 equal to 0. சரிங்களா, பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கொடுத்துருக்கான். இப்போ அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x / கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. அப்போ மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்னா -6 by கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y என்ன வரும் 8ங்களா. இப்போ 6ம் 8ம் கேன்சல் பண்ணால் -3/4. ஓகேங்களா, புரியுதுங்களா. இப்போ பார்க்குறது 23rd சம்ம. ப்ரூஃப் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டி 1 - tan square theta by cot square theta -1 equal to tan square theta. சரிங்களா, கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே எழுதிக்கங்க. 1 - tan square theta by cot square theta -1ங்களா. இது சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் அப்படின்னா 1 - tan square theta / cot square theta எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/tan square theta -1. கரெக்டுங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம், இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா 1 - tan square theta / 1 - tan square theta / tan square theta. சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேல்யூ இது அப்படியே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேலே கொண்டு போயிடுங்க. அப்போ என்ன வரும் 1 - tan square theta into tan square theta / 1 - tan square theta இல்லைங்களா. இப்போ இந்த இதையும் கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், tan square theta கிடைக்கும். அதுதான் வந்து RHS, hence proved. சரிங்களா, இப்போ பார்க்குறது சம் நம்பர் 24. A cylindrical drum has a height of 20 cm and a base radius 14 cm. Find its curved surface ஏரியாங்கிறது சம்ம. பார்த்தீங்கன்னா ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கான் 20, ரேடியஸ் 14, CSA ஆஃப் சிலிண்டர் எவ்வளோ கொடுத்துருக்கான்
2 pi r h. அப்போ 2 into 22/7 into ஆரோட வேல்யூ 14, ஹெச்சோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான் 20. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 44 into 40 சிம்பிளிஃபை பண்ணால் 1760 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? பார்க்க போகிறது the volume of two cones of same base radius are 3600 centimeter cube and 5040 centimeter cube. Find the ratio of height. சரிங்களா? இப்போ ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் டூ கோன்ஸ் அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/3 pi r square h1 வருங்களா? இப்போ செகண்டு கோனுக்கு என்ன வரும் அப்படின்னா 1/3 pi r square h2. அப்போ இதிலெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா காமனாக இருக்குது இல்லைங்களா? கேன்சல் ஆகி போச்சுன்னா h1/h2 வந்துருக்குங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு h1/h2 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3600 divided by 5040. இதை கேன்சல் பண்ணிட்டே அவங்க 2 டைம்ஸு என்ன வரும் அப்படின்னா 180. இதை கேன்சல் பண்ணால் 252, கேன்சல் பண்ணால் 90, கேன்சல் பண்ணால் 126, கேன்சல் பண்ணால் 45, கேன்சல் பண்ணால் 63, திரும்ப இதை கேன்சல் பண்ணால் 15, இதை கேன்சல் பண்ணால் 21, இதை கேன்சல் பண்ணால் 7, இதை கேன்சல் பண்ணால் 5. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் பண்ணுறீங்க. இது மட்டும் தான் என்ன பண்ணுறோம் 5 டேபிளில் பண்ணி முடிக்கிறோம். அப்போ h1/h2 வேல்யூ பார்த்தீங்கன்னா 5/7. அதாவது h1 is to h2 வேல்யூ 5 is to 7. ஓகேங்களா?